எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், எங்கள் டீம் கேரளாலேருந்து வந்து ஒரு 10 பேர் டீம் வந்து தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்பு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஹானஸ்ட்டாக தான் எடுக்கிறோம். விஜய் ஃபேனோ இல்லைனா அதிமுக ஃபேனோ திமுக ஃபேனோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ரியலிஸ்டிக்காக உண்மையை சொல்லணும்னு நினச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, கேரளாலேருந்து வர்றோம். ஸோ எங்கள் ஒரு கட்சிக்கும் பயாஸ்டாக இல்லாமல் நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த கருத்து கணிப்பு வந்து டக்குன்னுலாம் வராது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சின்ன சின்ன தொகுதிகள்லாம், அதாவது ஒரு தொகுதியில் போய் கிராம ஏரியாவில் கொஞ்சம் பேரை நம்ம கேன்வாஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம போய் இது எடுப்போம். அதுக்கப்புறம் சிட்டியில் போவோம், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போவோம், மார்க்கெட்டில் போவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் போயிட்டு, ஏன்னா ஒரே இடத்துல எடுத்தோன்னா குறிப்பிட்ட ஆளுங்க அதிகமாக திமுக இருக்கலாம், இல்லைன்னா குறிப்பிட்ட ஆளுங்க அதிகமாக விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம். அதனால நாங்கள் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பயாஸ்ட் இல்லாமல் அன்பயாஸ்டிக்காக நாங்கள் 500 பேர் வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தொகுதியில் 500 பேர் நம்ம கருத்து கணிப்புக்கு வேண்டி நம்ம ஆள் எடுப்போம். அங்கேருந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை நம்ம ரிப்போர்ட்டாக நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட், இப்போ நாங்கள் போன 2 நாளாக நம்ம 10 பேர் இருக்கிற டீம் வந்து அங்கே கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்வாஸ் இன் சென்ஸ் லைக் எல்லார்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அங்கே போய் நம்ம மைக் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது நிறைய பேருங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் டிவிக்கு ஆளுங்களான்னு கேட்கலாம், அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே ஆளுங்களான்னு சொல்லிட்டும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் அங்கே இருந்தெல்லாம் மாறி கரெக்டாக எக்ஸாக்டாக காமன் பீப்புள் கிட்டேருந்து நாங்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வட சென்னையில் தான் நாங்கள் போனோம். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி தான் வட சென்னையில் போனோம். அங்கே வந்து நாங்கள் டோட்டலாக எடுத்திருக்கிற கருத்து கணிப்பில் நாங்கள் 500 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். 500 பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். இந்த 500 பேரும் ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க. 25 பேர் இப்போ கிராம பிரதேசம், இன்னும் 25 பேர் இந்த பஸ் ஸ்டாண்டு, 25 பேர் இந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியா, 25 பேர் ஏதாவது சின்ன வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டாக எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரே இடத்துல நம்ம எடுக்கும்போது இந்த என்ன சொல்கிறது, சிலவங்க ஒரே இடத்துல அதிகமாக டிஎம்கே ஆளுங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அதிகமாக ஏடிஎம்கே ஆளுங்களாக இருப்பாங்க, அதிகமாக டிவிக்கு ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் சின்ன இடத்துல 25 நிமிஷம், அதனால தான் இந்த 2 நாள் டைம் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இந்த எல்லாம் எக்ஸாக்டாக பிளான் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ வட சென்னையில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது வந்து ஆர்கே நகர். ஸோ ஆர்கே நகர் தொகுதியில் ஹிந்துஸ்னா அங்கே வந்து ஹிந்துஸ் தான் ஜாஸ்தி. ஹிந்துஸ் 73% இருக்காங்க, முஸ்லிம்ஸ் 12% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸு 14% இருக்காங்க, அதர்ஸ் 1% இருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த ஆர்கே நகர் தொகுதியில் 2,05,000 பேருங்க இருக்காங்க. இது அன்னைக்கு நாங்கள் எடுத்த ஒரு இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்களா, ஹிந்துஸ் தான் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ஒரு பயங்கர ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹிந்துஸ் வந்து அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஹிந்துஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு இதுனா தமிழ்நாடு தான். ஆனால் இருந்தும் பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டில் வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அது எப்படின்னு நமக்கு தெரியல, அது என்ன ஒரு மேஜிக்குன்னு தெரில. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஹிந்துஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட கோவிலுக்கு போவாங்க, முஸ்லீம்ஸ் கூட கோவிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு ஆளுங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான். அப்படி இருந்தும் கூட ஹிந்து ஜாஸ்தியாக இருந்துட்டு கூட பிஜேபின்ற ஒரு இது நம்ம உள்ள அளவே பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டில். ஸோ அது ரொம்ப மேஜிக்காக இருக்குது, அது என்னன்னு தெரில. ஸோ ஹிந்துஸ் தான் ஜாஸ்தி உள்ள இடம் தான் ஆர்கே நகர். ஸோ நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் நம்ம 3rd பொசிஷனில் இருக்கிறது ஏடிஎம்கே. 18% இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 93 votes கிடச்சிருக்கு. அதாவது 500 பேர்கிட்ட நம்ம கேட்டதில் 93 பேர், 93 பேர் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. 2nd பொசிஷனில் இருக்கிறது டிஎம்கே, 166 vote. அதாவது 33% vote வந்து டிஎம்கே கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிவிகே. இது நீங்கள் நம்பலைனாலும் நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு பயாஸ்டும் இல்லாமல் எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஓட்டு யாருக்கு பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஓட் பண்ணியிருந்தீங்க அது கூட மென்ஷன் பண்ண சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸில் போட சொல்லியிருந்தோம் நாங்கள்.
அப்போ அதிகமாக இதுக்கு முன்னாடி ஓட் பண்ண இதில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா, இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணவங்க யாரெல்லாம் டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி யார் ஓட் பண்ணியிருக்காங்கலாம், யாருக்கெல்லாம் டிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி யார் ஓட் பண்ணியிருக்காங்கலாம் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கூட நம்ம எழுத சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க எழுதினதை வச்சு அதிகமாக யார் ஓட்டை இவங்க ரொம்ப பயங்கரமாக சேதப்படுத்துகிறாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு தான். ஓகேவா? நாங்கள் அது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இந்த டிஎம்கே ஓட்டு 166 ஓட்டு கிடச்சிது. அதில் வந்து 166ல் 166 ஓட்டும் இதுக்கு முன்னாடியும் டிஎம்கே தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஏடிஎம்கேல 93 ஓட்ஸ் வந்திருக்கு. அதில் இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணவங்க எல்லாமே டிஎம்கேல, அதாவது டிஎம்கே ஓட் பண்ணவங்க தான் 93%ல் 93 வந்திருக்கு. அதில் 18% தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் அதில் ஒரு 50%, அதாவது 93ல் அதில் அதிகமாக மெஜாரிட்டி வந்தது என்னன்னா ஏடிஎம்கே ஓட் பண்ணவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஓட் பண்ணவங்க தான் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கவங்க, டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கவங்க என்ன எல்லாருமே இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஓட் பண்ணவங்க, அவங்க எல்லாம் டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 205 ஓட்டில் 101 ஓட்டு வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஓட் பண்ணவங்க இப்போ டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நிலவரம். அப்புறம் அதர்ஸ் 36னா நம்ம என்டிகே, பிஎம்கே, இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு ஒரு ஓட்டு ஆக்சுவலி கிடச்சிருக்கு. நான் அதில் மென்ஷன் பண்ணல, எல்லாமே அதர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆர்கே நகர் தொகுதியில் வின்னர் யாருன்னா டிவிகே தான். ஆனால் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் உண்மையாக இதில் டிவிகே தோத்தா கூட பரவாயில்ல, இல்லைனா டிஎம்கே ஜெயிச்சா கூட பரவாயில்ல, நான் வந்து விஜய் சார்பாக நான் இந்த ஓட்டையை எடுக்கல. எங்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக எடுத்தேன். இதில் பக்கா இதில் ஒரு என்ன சொல்கிறது, நான் டிவிகே ஜெயிக்கணுன்றதுக்காகவும் கிடையாது, டிஎம்கே இல்லைனா ஃப்ரண்ட்டில் வரணுன்றதுக்காகவும் கிடையாது. உண்மையான ஒரு போஸ்ட் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஆர்கே நகர் தொகுதியில் டிவிகேக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த 500 ஓட்டு வச்சு நாங்கள் பார்த்தப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வட சென்னையில் அடுத்த தொகுதி இப்போது நம்ம டீம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நான் அடுத்த நாள் சொல்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.